Hi everyone, this is Prabhu. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோடு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி ஃப்ரைடே இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 டேஸாக ஒரு புல்லிஷ் மூமெண்ட்லேயே அப்புறம் ஹையர் அண்ட் ஹைலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு நாள் வந்து கேப் அப் ஆனால் அடுத்த நாள் வந்து கேப் டவுன் ஆகி செல்லிங் ஆகி முடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 டேஸாக வந்து புல்லிஷ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து 16,400 மேலே க்ளோசிங் வரல. ஓப்பன் க்ளோசிங் வந்து மண்டே வந்து 16,400 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த கேப்பு கவர் ஆகிட்டு 16,600 வந்து ஒரு இந்த கேப்பை கவர் ஆகிட்டு மேலே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அப்கமிங் இதில் வந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆகுதான் 17,300 இந்த லெவல் கிட்ட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சஸ்டெயின் ஆகும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஜூனில் வந்து திருப்பி ரேட் ஹைக் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. ஸோ ஜூனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த வாலட்டைலாக திருப்பி வந்து செல்லிங் கண்டினியூஸ் ஆச்சுன்னா டவுன் சைட் சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட்டுக்கு பாதிப்பு அவ்வளோ வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டு ஹோல்டிங்கில் வைக்கிறதால வைக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராடேட்டில் சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர பாருங்கள் முக்கால்வாசி. இல்லை 1 or 2 days பிடிஎஸ்டி மாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ மோட்டார் கார்ப். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போன வீக் வந்து 5% ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2781. இதுக்கு மேலே க்ளோசிங் வருதான்னு பாருங்கள். இதுக்கு மேலே க்ளோசிங் வந்ததுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3059 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரேலிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே க்ளோசிங் வரணும். 2781 மேலே வந்து க்ளோசிங் வருதான்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஃபால்க்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் அந்த ரைசிங் வெஜ்லேருந்து ஃபால் ஆகிட்டு அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஒரு 2 வீக்ஸாகவே ஒரு நல்ல ஒரு ஐரன் ஐட்லேயே புலிஷ்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. 2 வீக்ஸாக வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே 6223க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் கட்சி ட்ரேட் ஆகும்போது ட்ரெண்ட் வந்து நம்ம திருப்பியும் வந்து ஒரு அகைன் வந்து ஒரு ஸ்விங்குக்கு வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8,000 கிட்ட இருக்குது. இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 6,000 கிட்ட இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு மண்டே பாருங்கள். மண்டே பார்த்துட்டு உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மகேந்திரா. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும். ஸோ போன வீக்கோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6% கிட்ட வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ட்ரெண்டை பிரேக் ஆகிடும். கம்மிங் வீக்கில் வந்து ட்ரெண்டை க்ளோசிங் வச்சாலும் இல்லை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா நல்ல ஒரு ஹெல்த்தியான மூவ் வந்து அப்சைடில் வந்து இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறேன். இது வந்து இதுவும் வந்து ரைசிங் வெஜ்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ஆனால் அது பிரேக் பண்ண விடாமல் சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோசிங் வந்து நல்லா இருக்கு. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகே, நம்மளோட டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட இந்த ஹை வந்து 1779 இருக்கும். இது பிரேக் பண்ணி மேலே போகிறப்போ 1916 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராசென் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபாலிங் வெஜ்லேருந்து பிரேக் அவுட் நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரேக் அவுட் வந்து ஆகியிருக்கு. 15-16% கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டார்கெட்டை நம்ம மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில் 3050 ஆகட்டும் டச் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். அப்கமிங் வீக்கில் அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து 3413 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஸ்டடியம் ஹெல்த் கேர். ஸோ சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. 14% கிட்ட ஏற்றிட்டு தான் போன வீக் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வால்யூம் நல்லா இருக்குது. ஸோ ஹெல்த்தியான க்ளோசிங்கும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் 207, நெக்ஸ்ட் 220 இருக்கும். க்ளோசிங் நல்லா இருக்கிறதுனால வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கும் இது நல்லா போகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. ஓகே, மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் குரூப்பில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.